Types of injections are there. Types of injections இருக்குமே. என்னென்ன injections போடலாம்? சைஸ் மேம் சொல்றது என்னென்ன டைப்ஸ்? நான் டைப் இருக்கா? அது அது வந்து சைஸ் ஆஃப் IM சைட். IMோட சைட்ஸ்னா டைப்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் கேக்குறேன். என்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு? 4 டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன் இருக்கு. இத சொல்ல முடியாதா? நீ என்ன படிச்சீங்க? மத்ததெல்லாம் படிக்கிறது என்ன மத்ததெல்லாம் படிச்சீங்க? படிச்சத சொல்லு. ஐஎம் சைஸ் மேம் அந்த இன்ஜெக்ட் IM சைட் சொல்லு. டெல்டா இது மேம் டெல்டா வேஸ்டஸ் லாட்ரைஸ் மேம் அப்புறம் வென்ட்ரோக்ளூசஸ் நாசோக்ளூசஸ் இதுல எது பீரியாட்ரிக் போடணும்? இது வேஸ்டஸ் லாட்ரைஸ் மேம். வணக்கம், என்னுடைய பெயர் லெனின் மார்க்ஸ். நான் வந்து எம்சிசி சமுதாய கல்லூரியினுடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறேன். கோத்தகிரியில் இருக்குது. இது ஆரம்பித்து இதோட 8 வருஷம் ஆகுது. 2018 நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த காலேஜ் ஆரம்பித்தோடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மலைவாழ் மத்தியில் இருக்கிற நம்ம பழங்குடியினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து அப்புறம் 10th 12th முடிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த பிள்ளைங்களை வந்து இங்கே கூப்பிட்டு வந்து ஒரு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து குறைஞ்ச கட்டணத்தில், இல்லை சார் எங்களால் வந்து கட்டணம் செலுத்த முடியாது அப்படின்ற பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்பான்சர்ஷிப் பிடிச்சி அந்த பிள்ளைங்களை வந்து இந்த 1.5 வருஷம் நர்சிங் ட்ரைனிங் அண்ட் கம்ப்யூட்டர் கிராஃபிக் டிசைனிங் சொல்லி கொடுத்து வேலையோடு கூட என்ன பண்ணுறோம், இந்த பிள்ளைங்களை நான் வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்குறோம். ரெண்டாவது நாங்கள் மதிய உணவு அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். குறைந்த கட்டணத்தில் இந்த கல்லூரி வந்து இயங்கி கொண்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை கிறித்துவ கல்லூரியினுடைய ஒரு கிளை கோத்தகிரி பட்டணத்தில் இருக்குது. அதை சார்ந்து இன்றைக்கி வந்து 10th பேட்ச் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே நன்கம் ஹாஸ்பிட்டலில் வந்து தங்களுடைய அந்த செய்முறை பயிற்சிக்காக செய்முறை தேர்வுக்காக இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த செய்முறை தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு 13 நர்சிங் சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. அதனுடைய அந்த மெட்டர்னிட்டி மற்றும் மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் அந்த 2 பேப்பருடைய அந்த செய்முறை தேர்வுக்கு வந்திருக்கிறாங்க. எங்களுடைய கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் மிஸ்ஸஸ் ரோஷினி மேடம் அதை கோஆர்டினேட் பண்ணி நன்கம் ஹாஸ்பிட்டலில் கூட நாங்கள் டைப் வச்சுருக்கிறோம். இந்த நன்கம் ஹாஸ்பிட்டலில் தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. ஃபஸ்ட் பேட்சில் படித்த மிஸ்டர் சந்தோஷ் மற்றும் ஜோயல் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பிள்ளைங்களை வந்து நாங்கள் இங்கே ட்ரைனிங்க்கு அனுப்புகிறோம் இந்த நன்கம் ஹாஸ்பிட்டலு. அப்புறம் வந்து எங்களுக்கு நிறைய இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. குன்னூரில், கோத்தகிரியில் வந்து பார்த்திங்கன்னா கேஎம்எஃப் ஹாஸ்பிட்டலு, சாய் கிளினிக்கு, விஜி கிளினிக்கு, சிவகுமார் கிளினிக், அங்கே எங்கள் பிள்ளைங்க பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு கீழே போனீங்கன்னா மேட்டூர்பாளையத்தில் கிருபா ஹாஸ்பிட்டல் போன்ற மருத்துவமனையில் எங்கள் பிள்ளைங்க ஒர்க் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் போனீங்கன்னா கங்கா ஹாஸ்பிட்டல், அப்புறம் குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல், கேஜி ஹாஸ்பிட்டல், அங்கெல்லாம் எங்கள் பிள்ளைங்க ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ வந்து அடுத்ததாக இந்த தேர்வு முடிஞ்சு அடுத்த மாதத்துல எங்கள் பிள்ளைங்க வந்து செய்முறை பயிற்சிக்காக நிறைய ஹாஸ்பிட்டலில் பிளேஸ்மெண்ட் ஆக போகிறாங்க. ரெண்டாவது, இப்படி உங்கள் கிராமத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாருன்னா வந்து 10th 12th முடிச்சுட்டு, ரெண்டாவது இந்த கல்லூரியில் படிக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. திருமணம் மானம் கூட படிக்கலாம். ஏஜ் ஆகிடுச்சு, நான் படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வந்து இங்கே படிக்கலாம். நோ ஏஜ் பார். 10th 12th பாஸ் ஃபெயில் ஆன பிள்ளைங்க, ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். மேரேஜ் ஆனவங்க, அப்புறம் கணவனால் கைவிடப்பட்டவங்க, அப்புறம் செப்பரேட்டட் ஃப்ரம் த ஹஸ்பண்டு அப்படின்றவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரியில் கேஎம்எஃப் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்குது. காம்பாய் கடை அப்படின்ற இடத்துல நீங்கள் ஸ்டாப்பில் இறங்கிட்டு அங்கே நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த காலேஜுக்கு போகிறதுக்கான அந்த வழியை சொல்லுவாங்க. ரெண்டாவது, என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த காண்டாக்ட் நம்பர்லேயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷனுக்கு நான் செய்வேன். என்னுடைய தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நன்றி. இதோட தான் இந்த காலேஜை பற்றின ஒரு சின்ன ஒரு குறிப்புரை. என்னோடய பேர் ரோஷினி. நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன். என்னோடய சர்வீஸ் வந்து 6 இயர்ஸ் ஆக போகுது. அதில் 4 வருஷம் வந்து நான் இந்த கம்யூனிட்டி காலேஜில், கோத்தகிரி கம்யூனிட்டி காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுடைய மெயின் பிரான்ச் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். அந்த காலேஜ்லேருந்து எங்களோட கம்யூனிட்டி காலேஜ் வந்து இங்கே கோத்தகிரியில் வச்சுருந்தாங்க. இது மூலயமா வந்து நான் நிறைய மலைவாழ் பிள்ளைங்களோட ஒரு டீச்சிங்கை வந்து ஒரு ஸ்கில்லை வந்து நான் லேர்ன் பண்ணிக்க ஆரம்பித்தேன். நான் படிச்சுட்டு வந்தது வந்து ஒரு பெரிய செக்டராக இருந்தாலும் இந்த பசங்கக்கிட்ட நான் டீச் பண்ணும்போது அவங்களோட
வாழ்க்கைக்கு ஒத்த மாதிரியே போய் அவங்களுக்கு டீச் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த பிள்ளைங்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி, அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தா அந்த நர்சிங் வந்து புரியும் அப்படின்ற மாதிரி இந்த 4 வருஷம் நான் வந்ததுலேருந்தும் எல்லா பசங்களுமே நல்ல பிளேஸ்மெண்ட்ஸில் இருக்காங்க. நல்ல வேலை வாய்ப்புகள் பிள்ளைங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறோம். பிள்ளைங்க எல்லாருமே நல்ல ஹாஸ்பிட்டலில் அதிக ஊதியங்கள் வாங்கி தான் பிள்ளைங்க பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க. இப்போ வரக்கூடிய பிள்ளைங்களும் இந்த பசங்க வந்து எங்களுடைய 10வது பேட்ச்சு. இப்போ நாங்கள் 11வது பேட்சுக்கு அட்மிஷன் எடுக்க போகிறோம். அந்த பிள்ளைங்களையும் நாங்கள் எப்படி எடுக்கிறோன்னா அவங்களுடைய தகுதிகள் வந்து நாங்கள் இவங்க 12th கம்பல்சரி முடிச்சிருக்கணும், சயின்ஸ் குரூப் தான் முடிச்சிருக்கணும் அப்படின்னு இல்லை. எல்லாருமே வந்து எனி குரூப், எந்த குரூப் வேணால் எடுத்துருக்கலாம். ஆனால் அவங்கள வந்து நாங்கள் நர்சிங் ட்ரெயின் பண்ணி வேலை வாய்ப்பு வாங்கி தரதில்ல. முக்கியமாக வந்து நாங்கள் 100% வந்து ஒர்க் ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸை வந்து உறுதி செய்கிறோம். அதனால் எல்லா பிள்ளைங்களுமே வந்து படிக்கலாம். கல்யாணம் ஆனவங்க, திருமணம் ஆகாதவங்க, அதில் வந்து ஏஜ் பாரே கிடையாது. நான் எனக்கு 30 வயசு ஆகிடுச்சு படிக்கணும்னு ஆசைனாலும் படிக்கலாம். அதனால் இந்த காலேஜில் வந்து ஒரு ஃபெசிலிட்டி எல்லா பிள்ளைங்களும் வந்து படிக்கலான்றது. இந்த பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல தரமான கல்வியை நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். நர்சிங் இல்லாமல் லைஃப் ஸ்கில்ஸும் பிள்ளைங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். எனக்கு எம்சிசி காலேஜ் எப்படி தெரிந்ததுண்டா, எனக்கு மைக்கேல் பாஸ்டர்னு ஒரு பாஸ்டர் இருக்கேன், அவன் மூலியமாக எனக்கு தெரிந்தது. அப்புறம் எஸ்டி பன்மக்காக்கு வந்து இது பிரி. அடுத்தது வந்து நல்லா இங்கிலீஷ் தெரியாதது கூட நம்ம இது வந்து தெரிந்துக்கலாம். அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸும் நடத்துகிறாரு. அப்புறம் மேம் சொல்கிறது நல்லாவே புரியுது. அப்புறம் நாம் வந்து நல்ல வேலைக்கு ஜாயின் பண்ணி வேலை செய்யலாம். ஆமாம். தேங்க்ஸ்.